My dear students, this is class 12 maths exercise 1.4ல question number 1ல subdivision 2 பார்க்க போகிறோம். பாருங்கள், subdivision 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/x plus 2y equal to 12 and 2/x plus 3y equal to 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. அதாவது let 1/x equal to a ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 3/xன்றது 3 into 1/x கரெக்டா? அப்போ 3a. இங்கே 2/x இருக்குது பாருங்கள். அப்போ 2/xன்றது 2 into 1/x, அப்போ 2a. ஓகேவா? இதை நான் மாற்றி எழுதும்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் 3a plus 2y equal to 12 ஈக்குவேஷன் 1, 2a plus 3y equal to 13 ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? சரி, இப்போ டெல்டா யார்? ஏன்னா காமர்ஸ் ரூல் யூஸ் பண்ண போகிறோம் கரெக்டா? ஸோ டெல்டா யார்? ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்தாட்டு இருக்கிற கோஎஃபிஷியன்ஸு. அப்போ டெல்டாவில் 3 2 2 3 இதான் டெல்டா. அடுத்து டெல்டா ஏ யார்? அப்போ இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் நம்ம எழுத மாட்டோம். ஏக்கான கோஎஃபிஷியன்ட் எழுத மாட்டோம். அதுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேர் எழுதுவோம், 12 13. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, நம்ம எதுக்கு டெல்டா அதாவது டிட்டர்மினன்ட் எழுதுகிறோமோ அதை நம்ம விட்டுடணும். அதுக்கு பதிலாக நம்ம இவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்தாட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே தான் எழுதி ஆகணும், 2 and 3. அடுத்து டெல்டா ஒய். இப்போ என்ன பண்ணணும்? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை விட்டுடணும், ஏவோட கோஎஃபிஷியன்ட்டை எழுதிக்கலாம் 3 2. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக யாரை எழுதணும்? அதுக்கு பதில் தான் இவங்க ரெண்டு பேரும் எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம 12 13 எழுதிக்கலாம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக 12 13 எழுதியாச்சு. ஓகேவா? சரி, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். டெல்டா வேல்யூ 3 3s are 9, 2 2s are 4, 9 minus 4 5. டெல்டா ஏனுடைய வேல்யூ 12 3s are 36, 13 2s are 26, 36ல 26 கழிச்சா 10. டெல்டா ஒய்யோட வேல்யூ 3 13 3 into 13 39, 2 into 12 24. ஸோ கழிச்சோம்னா 9 minus 4 5, 3 minus 2 1 15. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஏ ஈக்குவல் டு டெல்டா ஏ பை டெல்டா, தட் இஸ் 10/5 ஈக்குவல் டு 2. பட் நமக்கு யார் வேணும்? எக்ஸ் வேணும், ஏ தேவையில்லை நமக்கு. ஓகேவா? எக்ஸு தான் சால்வ் பண்ணணும். இப்போது ஏ 1/x, அப்போ 1/a, எக்ஸ் இந்தாட்ட கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/a. அப்போது எக்ஸ் இதனோட ரெசிப்ரோக்கல், இது 2/1 கரெக்டாக? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே, தென் ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் யார்? இதோ இருக்குது 15. டெல்டா யார்? 5. 3 5s are 15. இப்போது இது ரெசிப்ரோக்கல் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது ஒய்யோட வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிடலாம் ஆன்சர். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, ஒய் ஈக்குவல் டு 3. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.